கடந்த வாரம் ஈப்போ ஜாலான் அர்லியில் நிகழ்ந்த கோர கொலை தொடர்பில் ஒரு லோரி ஓட்டுநர் ஈப்போ மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். M.I. சரவணன் என்ற 32 வயதுடைய அந்த லோரி ஓட்டுநர் மாஜிஸ்ட்ரேட் முகமட் ஆரித் முகமட் மஸ்லான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை ஈப்போ ஜாலான் அர்லியில் உள்ள ஒரு ஹோட்டல் கட்டடத்தின் குறுக்கு சந்தில் ஃபெண்டி என்று மட்டுமே அடையாளம் கூறப்பட்ட ஆடவர் ஒருவரை கொலை செய்ததாக சரவணன் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. இந்த கொலை வழக்கு ஈப்போ உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் குற்றஞ்சாட்டப்பட்ட சரவணனிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் 12 பிரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் சரவணன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். சம்பவத்தன்று ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி அந்த காரிருள் நேரத்தில் நபர் ஒருவரை பின்தொடர்ந்து விரட்டி கொண்டு வந்த லோரி ஒன்று அந்த நபரை மோதி தள்ளியதுடன் அந்த நபர் மீது சக்கரங்களை ஏற்றிக் கொண்டதாக தகவல்கள் வெளியாகின. எனினும் போலீசார் வெளியிட்ட தகவலின்படி அவ்விடத்தில் பொருத்தப்பட்டிருந்த ரகசிய கேமராவில் லோரியின் பதிவு எண் அந்த லோரியை செலுத்திய நபரின் முகம் பதிவாகி இருந்ததாக குறிப்பிட்டு இருந்தனர். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.